இன்றைய தியானத்திற்கான வசனம் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 50வது வசனம். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, இயேசு திபெரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறையிலே 5000 பேருக்கும் மேலான ஜனங்களுக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு போஷித்த பின்பு தமது சீஷர்களை கப்பர்நகமுக்கு வரும்படி அறிவுறுத்தினார். அவரோ ஜெபிப்பதற்காக தனிமையாய் சென்றார். இந்த வேளையிலே சீஷர்கள் கடலிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்திலே கடலில் பெருங்காற்று அடித்து கடல் கொந்தளித்தபடியினாலும் இயேசுவானவர் கடல் மீது நடந்து வருகிறதை கண்டதினாலும் ஆவேசம் என்று சொல்லி அவர்கள் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். கலக்கம் என்பது எதிர்பாராத சூழ்நிலையிலே வருவது. உடனே தேவன் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள் என்றார். நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இயேசு அவர்களை ஆறுதல் படுத்தினார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கலக்கம் அடையத்தக்க எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும்பொழுதும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக திடன் கொள்ளுங்கள். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு புயலின் மத்தியிலும் கடல் கொந்தளிப்பின் மத்தியிலும் எதிர்பாராத வீழ்ச்சியின் மத்தியிலும் இயேசு நமக்கு துணையாக இருக்கிறார். God bless you.